ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th தமிழில் இம்பார்ட்டன்ட் நெடுவினாலாம் என்ன அப்படின்றத லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் த்ரீ கொஸ்டின் 43, 44, 45 இது ஒரு டிஸ்ட்ரிக்ட், இது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் கேட்டிருக்காங்க. கருணையின் தாய் மறைவுக்கு பின்னர் வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற உண்மைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி கேட்டிருக்காங்க. இது அல்லது அதுன்ட்டு. அப்புறம் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் புயலிலே ஒரு தோணி, அடுத்து அரசு பொருட்காட்சி, அதுக்கடுத்து சான்றோர் வளர்த்து தமிழ். இப்போ அரசு பொருட்காட்சி உங்களுக்கு கலை காட்சியா மாறிடுச்சு. கலை திருவிழாவை பத்தி எழுத சொல்றாங்க. சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன்னா, சான்றோர் வளர்த்து தமிழ் சொல்லியிருந்தேன், புயலிலே ஒரு தோணி சொன்னேன், அறிவியலாளர் ஸ்டீஃபன் சொல்லியிருந்தேன், உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் சொன்னேன், கருணையின் தாய் சொன்னேன். இது எல்லாமே நான் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க, முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி, நெகிழி பைகள், அழகிரி சாமி, புயலிலே ஒரு தோணி, விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அரசு பொருட்காட்சி. இந்த இடத்துல அரசு பொருட்காட்சிக்கு கலை திருவிழாவை பத்தி அந்த கட்டுரை வரும். இதை விட்டுட்டு மீதி சொன்ன நான் கொஸ்டின், அந்த 5 கொஸ்டின்ஸுமே பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட்ல சொன்ன கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னது, புரியுதுங்களா? இப்போ தேர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர், சந்த கவிதையில் சிறக்கும் கம்மன். இது நான் சொல்லல, இது கொடுக்காத கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது அன்னமையா, அடுத்து நெகிழி பைகள், அடுத்து சான்றோர் வளர்த்த தமிழ், திரும்பியும் அரசு பொருட்காட்சி. இந்த அரசு பொருட்காட்சிக்கு பதில் தான் கலை திருவிழாவிற்கு நீ சென்று வந்த நிகழ்வு எழுதுகன்னு சொல்லிட்டு கடிதம். ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த தேர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னமையா, நெகிழிப்பை, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர், நெகிழிப்பை, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம்னா தமிழோட சொல்வளமும், நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, அன்னமையா, ராமானுஜர் என்னும் நாடகத்தின் கதையை சுருக்கி எழுதுக, அடுத்தது கல்பனா சாவ்லா, அடுத்து மரம் நடு விழாவிற்கு வந்திருந்த சிறப்பினருக்கு பசுமை பாதுகாப்பு படை சார்பாக நன்றியுரை. ஸோ இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல இந்த ராமானுஜர் தவிர்த்து மற்றது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ட், இது ஃபோர்த்தா ஃபிஃப்த்தான்னு தெரியல. அடுத்து காற்று பேசியதை போல நிலம் பேசுவதாக, அடுத்து ராமானுஜர், அடுத்து சான்றோர் வளர்த்த தமிழ், அடுத்து போதை இல்லா புது உலகை படிப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா நிகழ்கலை வடிவம், இது கிடையாது. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா சான்றோர் வளர்த்த தமிழ் நல்லா பார்த்துக்கோங்க. இது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க. சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு கட்டுரையா கொடுத்துட்டு அன்னமையா கேட்டிருக்காங்க. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வீட்டில் திண்ணை, அதாவது இந்த என்ன சொல்றது, இல்லத்துக்கு அந்த விருந்தினருக்கு உபசரித்தல் இல்லையா, அந்த பேசிக் பண்ண இந்த கொஸ்டின்ஸ் தான் இது. சரிங்களா? ஸோ அதை நீங்க அப்படியே எழுதிடலாம். அடுத்து நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, அது படிச்சு வச்சுக்கோங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அது கண்டிப்பா கேட்குறாங்க. அன்னமையா, தமிழின் சொல்வளம், அடுத்தது பாத்தீங்கன்னா மரம் நடு விழாவுக்கு அந்த பசுமை பாதுகாப்பு படை, அது அடுத்தது கல்பனா சாவ்லா. இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல. இது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை, அந்த கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தா நெகிழிப்பை, அடுத்து கற்கை நின்றே இந்த மேரியோட கதை. அதுக்கு அடுத்தது சாலை பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, அது அப்புறம் அழகிரியோட உழவன் இருக்கிறான். ஸோ இதுல தெரியாத கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை, அது ஒரு வயசு கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர், கற்கை நன்றி, அன்னமையா, விண்வெளியும் கல்பனா சாவ்லாம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில் தான். இந்த உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் பாருங்க எத்தனை முறை கேட்டிருக்காங்க. அடுத்து சிலப்பதிகாரம் மறுவூர் பக்கம் வணிக விதிகளை இக்கான வணிக வளகங்களோடு அங்காடிகளோடு ஒப்பிடுக. இது பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. அடுத்து புயலிலே ஒரு தோணி, அடுத்தது கற்கை நன்றி. சரிங்களா? உங்களுக்கு அரசு பொருட்காட்சி எடுத்துட்டாங்க. அடுத்து கொரோனா கூட கேட்டிருந்தாங்க ஒரு முறை. அதுக்கடுத்து பார்த்தா தமிழோட சொல்வளம், அடுத்து சங்ககால தாரங்கள் இன்றுக்கும் தேவையே, அது கேட்டிருந்தாங்க. இதுவும் பப்ளிக் கொஸ்டின் தான். அழகிரின் சாமியின் ஒருவன் இருக்கிறான், அடுத்து அன்னமையா, அடுத்து சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மக்கள் பணிய மகத்தான பணி, ஏதாவது காமராசர், தமிழகம் தந்த தவப்புதல் காமராசரை பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பப்ளிக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா தமிழோட சொல்வளம், சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவே, அன்னமையா, அப்புறம் ராமானுஜர் நாடகத்தில் வெளிப்படுத்தும் மனிதநேயம், அடுத்தது உழவர் தொழிலின் இன்றியமையாமை, சாலை பாதுகாப்பு. இப்ப இத்தனை டீட்டெயில் கொடுத்துட்டேன், இத்தனையும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். இதில் நீங்க மேக்சிமம் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் சொல்றேன். அன்னமையா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அன்னமையா, அடுத்து நெகிழிப்பை, அதுக்கு அடுத்தது தமிழின் சொல்வளம், அடுத்து சான்றோர் வளர்த்த தமிழ்,
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அழகிரியின் ஒருவன் இருக்கிறான், புயலிலே ஒரு தோணி, கருணையன் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர். இந்த ஸ்டோரி எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா, இந்த டீட்டெயில்லாம் படிச்சிட்டிங்கனாவே ஈஸியாக மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? காமனாக இத்தனை கொஷின் பேப்பரில் கலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு நான் மேக்ஸிமம் லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் படித்தா போதும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த எக்ஸாம் வச்சாலும் இந்த நெடுவினாலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அழகாக எக்ஸாம் எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது வந்து ஒரு ஃபுல் போர்ஷன். இதை சரியாக படிக்கலன்ட்டு பயப்பட வேண்டாம். அடுத்த ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்காச்சும் ஸ்டார்டிங்லேருந்தே தயாராகுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.